ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஒரு ஃபன்னான விலாக் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிச்சிங்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா, இந்த பேர்ல் ப்ரைஸ்லெட், இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல். ஸோ இதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. ஸோ அதனால் மறக்காமல் இந்த மாதிரி ஃபன்னான விலாக்ஸில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாய் இப்படி இருக்கு, இது பொம்மை மாதிரி உட்காந்துருக்கியே. சரி, ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி இதுதான் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வந்து அப்போயும் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். காலையிலே மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் 2 கலர் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து இது என்ன கலர், சீக்கிரம் இந்த இன்விசிபிள் செயின் இதுவும் வரும். அடுத்த விலாகில் வந்து நாங்கள் இன்விசிபிள் செயின் எப்படி செய்கிறோம், அது எங்களுக்கு செய்யலாம் தெரியாது. பட் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ அதை ஒரு விலாகாக போடலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ஃபன் வீடியோஸ். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இந்த பிளாக் கலர் ஒரு பீடு இருக்குது, அப்புறம் இந்த கலர் பீடு இருக்குது, அப்புறம் இது இருக்குது, பிங்க் இருக்குது, கொஞ்சம் அப்புறம் சார்ம்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு டிசைன் பண்ண போகிறேன், அவங்க ஒரு டிசைன் பண்ண. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து என்னோடய சிஸ்டர், என்னோடய மாமா பொண்ணு. ஸோ லீவுக்காக ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க. ஸோ லீவுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் இங்கே என்னோடய தங்கச்சியோடு சேர்ந்து ஒரு ஃபன்னான விலாக், இது ஃபஸ்ட்டு வீடியோவே தங்கச்சியோட. ஸோ இது சேனல் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எல்லாரும் வரும். சரி, ஓகே, நீ ஒன்று பண்ண, நான் ஒன்று பண்ணேன். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இது என்னது ஜம்ப் ஹூக்ஸு, இது தேவையில்லை. இது ஜம்ப் ரிங்ஸ் தான் வேணும், அது எங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா, இதையே வந்து ஜம்ப் ரிங்காக மாற்றிடுவோம். அப்படியே வளைச்சி விட்டோன்னா அதுதான் ஜம்ப் ரிங்கு. அப்புறம் இது வந்து கியர் லாக் வந்து இதுக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலாஸ்டிக்கு, அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸு, அப்புறம் இந்த சார்ம்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சது எது வேணால் வாங்கிக்கலாம். இந்த சார்ம்ஸ் கோக்கிறதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட வந்து இந்த ஜம்ப் ரிங் வேணும். அந்த ஜம்ப் ரிங் வந்து எங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து ஜம்ப் ரிங்குன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜம்ப்ரிங்னால் எப்படி இருக்குன்னா, இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து தனித்தனியாக விற்பாங்க, அதுதான் வந்து ஜம்ப்ரிங். இது வந்து ஜம்ப் ஹூக்ஸு. இது வந்து நீங்கள் கம்மல் பண்ணும்போது, அதாவது ஜிமிக்கி அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆதி காலத்தில் வந்து நான் வந்து இந்த சில்க் த்ரெட்டு தோடு பேங்கிள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வாங்கின மெட்டீரியல் இதெல்லாம் இப்போ சரி யூஸ் ஆகுது. இது சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சில்க் த்ரெட்டோடு இப்போ எதுக்கு வாங்கின மெட்டீரியல் தான் அதெல்லாம். ஆனால் அதை போட முடியாது. அது சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ், ஒரு படா சைஸில் செஞ்சது. அதே ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணல, அரைகுறையாக விட்டுட்டேன், அவ்வளோதான். அது விட்டது 7 வருஷமாக அப்படியே விட்ட மாதிரியே தான் இருக்கு. இன்றைக்கி தான் அந்த மெட்டீரியல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கைக்கு செய்கிறதுனால கைக்கு ஃபஸ்ட்டு அளவு எடுத்துப்போம். எவ்வளோ நமக்கு வேணுமோ நம்ம கையில் வச்சு அளவு பார்த்துட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வெட்டிக்கணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் முடிச்சு போட முடியும். நானே வெட்டி வைக்கிறேன், பார்ப்போம் யார் கரெக்டாக செய்கிறான்னு பார்ப்போம். ஓகே, வந்து பிங்க் மிக்சர். இவன் வேறு சினிங்கிட்டு நானே முடியாமல் உட்காந்துருக்கேன். எனக்கே இந்த சேர் பத்தாது, பின்னாடி இவன் வேற. இங்கே பாருங்க, தூங்கி எந்திரிச்சிட்டு. நம்ம ஒரு பிங்க் லவர்ன்ற காரணத்தினால எது செஞ்சாலும் பிங்கோட செய்யணும். பிங்க் முன்னாடி போய் உட்காருஜோ, பின்னாடி போய் உட்காருஜோ. ஓகே, இப்போது நம்ம முதல்ல வந்து எல்லோவில் இருந்து ஆரம்பிக்கலாம். இதான் நம்ம கட் பண்ணது. ஸோ அவங்க வந்து கலர்
காம்பினேஷனோட பண்ணுறாங்க. நான் வந்து பிளாக்கே பண்ணலான்னு இருக்கேன். சிமிலர் டு தான். இது வந்து பிங்க் வித் மெரைன் க்ரீன், இது வந்து பிங்க் வித் எல்லோ க்ரஷ்டு. பேர்லாம் எனக்கு தெரியாது. இது நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன். நான் வந்து கிளாஸில் பண்ணுவது. கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா தான் அதில் கேட்கும். ஏன்னா மைக்கில் ஐயோ இந்த சைடு விட்டா எல்லாம் இது பிடிச்சிக்கணும் பத்திரமா, அப்போ தான் வந்து கட்ட முடியும். இன்னும் ப்ளைனாக போடுங்க போல. ஆமாம், நான் தான் சேம் கலரில் போடுறேன்னு சொன்னேன்ல. சேம் கலரில் இந்த பிளாக் கலர் சாம் நான் அதுதான் வாங்கினேன். நான் வந்து சாம் ப்ளஸ் இந்த வீடு பார்க்கனால கொஞ்சம் வீக்காக போடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டா இது யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாண்டா நல்லா இருக்குல்ல, இந்த பிளாக்கு நல்லா இருக்கு. இன்னொன்று யார்? இது ஜோகி. இந்த அம்மா பாண்டா, குட்டி பாண்டா. பாண்டா அம்மா பாண்டா வித் அப்புறம் இதுவும் போடலாம்னு நினைக்கிறேன். இது கூட நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. ஈவிலை அப்புறம் இன்னும் திருஷ்டி பட்டாமல் இருக்கிறதுக்கா ஈவிலை சும்மா போடுவோம். கிட்டத்தட்ட என்னோடது முடிய போகுது. ஈஸி தான். நீங்களும் இந்த மாதிரி செய்யணுன்னா நீங்களே வாங்கி செஞ்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்க டைமில் மொபைல்லாம் பார்க்காம சின்ன பசங்களுக்கு போச்சு இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ்லாம் பார்த்து நீங்களே பண்ணலாம். இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எங்கள் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறோம். ஈஸியாக தான் இருக்குது, சின்ன பசங்களே செய்யலாம். பசங்க வந்து வெயிலெல்லாம் போய் விளையாடாமல் இது மாதிரி வீட்லேயே உட்காந்து ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் அவங்க பிரெயினுக்கும் நல்லது. இது மாதிரி ஒரு நல்ல டூவாக இருக்கும். கிட்டத்தட்ட என்னோடது முடிய போகுது. இப்போ நம்ம இதை வந்து முடிச்சு போட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரைஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீ பாருங்க, குட்டி பாண்டா வச்சு அழகா. இப்போ நம்ம இதை வந்து முடிச்சு போடணும். முடிச்சு போடுறது நார்மல் தான். ஆனால் நான் வீடியோஸ் பார்த்தேன் எப்படி இது பண்ணணுன்றதுக்கு. அவங்க முடிச்சு போகிறதே ஒரு பெரிய ப்ராசஸாக காமிச்சாங்க. நார்மலாக நம்ம நார்மல் முடிச்சு போட்டுப்போம். இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நார்மலாக முடிச்சு போட்டாலே நிற்கிதுங்க. ஆனால் அதை வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், வித விதமாக காமிக்கிறாங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்குவோம் இருக்கும் ஒரு தடவை. ஓ சூப்பர், நல்லாயிருக்கு. நானும் முடிச்சு போட்டு ரெண்டு முடிச்சு போட்டேன். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் 3 முடிச்சு போட்டிருக்கேன். 4 முடிச்சு போட்டுக்குவோம். இது என்ன ஒரு டாஸ்க்லாம் முடிச்சு போடும்போது ரொம்ப வலுக்கும். ஓகே, முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். மொட்டை கட் பண்ணிட்டிங்கன்னா டக்குன்னு அது அருந்து போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ரப்பர் தானே, ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். என்ன மறைஞ்சு அங்கே ஏதோ பண்ணுறீங்க? ஓ சூப்பர், அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நான் ரெடி பண்ணிட்டேன். நான் தான் என்னமோ சமைக்க ஆரம்பித்தேன், என்ன ஓடிட்டுருக்கு. கடைசி முடிச்சு சான்ஸ் வச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வீட்டில் பண்ணலாம். இந்த ஓப்பனாக நிறைய பேரோட பிஸ்னஸை கெடுக்க நான் விரும்பலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 60 rupees வரும். இது ஃபுல்லாகவே
ஓகேவா? இப்போ உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஆனால் நீங்கள் இப்படி உங்கள் ஓன் யூஸ்க்குங்கும் போது இவ்வளோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சரியா? இல்லை நீங்கள் ஒரு சிஸ்டர்ஸ், ஒரு கசின்ஸ், ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம். எங்களை மாதிரி வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 2 கலர் 3 கலர் ஆட் பண்ணால் கூட இது ஒரு இது வந்து 60 வருது, ஓகேவா? 60 அப்போ ஒரு 3 இது நீங்கள் வாங்கிட்டு 3 கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ம்ஸ்லாம் வந்து ஒன்று அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் சேஞ்ச் ஆகுது. 8 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது ஒரு 12, 13, 14, 15 அந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேவா? ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த இதை ஆட் பண்ணி தரதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 25 ருபீஸ் கேட்டிருக்காங்க. அதனால அது வேணான்னு சொல்லி ப்ளைனாக போட்டுருக்காங்க. அதுக்காக தான் இதை நாங்கள் இன்றைக்கி ட்ரையே பண்ணுறோம். ஆனால் இது 25 ருபீஸ்லாம் வந்து ஓவராக லாபம் வைக்கிறது. நார்மலாக வச்சுக்கோங்க, ஒரு 8 ருபீஸ் அப்படி வருதுன்னா ஒரு 15, 16 அந்த மாதிரி வச்சுக்கிட்டா நமக்கு ஓகே. 25 வந்து ஆப்பில். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட க்யூட்டான பிரேஸ்லெட்ஸ் வச்சு. ஸோ கைஸ், நாங்கள் முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் 7 செஞ்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று வந்து 60 ருபீஸ் என்னமோ விற்கிறாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து எவ்வளோ இதில் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட உங்களுக்கு ஒரு நல்ல இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். பாருங்கள், நம்ம வாங்கினது வந்து 2 கலர் தான் வாங்கினது. ஆனால் நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த பிங்க் வந்து 120க்கு தான் வாங்கியிருப்போம் நம்ம மொத்தமாகவே. 120யா? இல்லை, அதுக்கு மேலே கொஞ்சம். அது வந்து இன்விசிபிள் செயின்க்கெலாம் வாங்கினதுனால கொஞ்சம் அது தனி காஸ்ட்டு. இதுக்கு வந்து எவ்வளோனா இது வந்து ஒரு 60, இது வந்து 60, 120, இது வந்து ஒரு 10, அது வந்து ஒரு 10. சார்ம்ஸ் வந்து அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஒரு 180 அந்த மாதிரி ப்ரைஸ் தான். பர்த்டேக்கு நீங்கள் வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரே கலர் வாங்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பண்ணணுன்னா கூட மணி சேவிங் தான். அது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி இருந்த கலர். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் 7 செஞ்சுருக்கோம். பாருங்கள், நான் காட்டுறேன் ஒன்றுன்னா. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அந்த சாண்டில் கலர் வச்சு பண்ணது. இது வந்து ஜோகிக்கு வந்து இவங்க பண்ணியிருக்காங்க குட்டியாக. அப்புறம் வந்து இது வந்து ஒரு 3 கலர் சேர்த்து பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்டில் அப்புறம் அந்த பிளாக் ரெண்டும் சேர்ந்து கீழே வந்து அந்த பேர்ல் சாம், இந்த ஷெல்லு மாதிரி இருக்க சாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 கலர்ஸ். இது வந்து பிளாக்கு, சாண்டில், பிங்க்கு 3 கலர் சேர்த்து பண்ணது. கீழே வந்து ஒரு ஷெல்லு அப்புறம் ஈவிலை, பிளாக் கலர் ஈவிலை சாம் இது கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே அந்த பிளாக் கலர். இது வந்து பாண்டா வச்சு செஞ்சது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சாண்டில் அண்ட் பிங்க்கில் வந்து செஞ்சது. இதில் வந்து ஒரு இதுலேயும் வந்து அந்த ஷெல் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ்க்கு கொடுக்கறது. அது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அதை வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்திருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா இன்னுமே நம்ம செய்யலாம். ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் வந்து ஒரு இவ்வளோ இருக்குது, இன்னும் பேலன்ஸ் கொட்டிடப்போகுது. இதில் வந்து இன்னும் வந்து ஒரு 4-5 செய்யலாம். ஸோ அந்தளவுக்கு இன்னுமே பீட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து என் சைஸ் வந்து பெருசு தான். இந்த அளவுக்கு நான் செஞ்சு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இது சும்மா சின்ன ஒரு ஃபன்னாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து ரெகுலராக நிறைய ஃபன்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நிறைய இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன விளாக் பண்ணலான்னு இருக்கோன்னா இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணலான்றது இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய். உங்களுக்கு ஏதாவது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் பண்ணிடலாம். பாய்.